ஜெர்மன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அத பத்தி கூடுதலா ஒரு தரம் கதைக்கிறேன்ல. இன்றைக்கு அத பத்தி கதைச்சிரும். பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க கோயில் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி மச்சான் சாப்பிட மாட்டீங்க. மரக்கறி மட்டும் தானன்னு முடிவெடுத்தபடி இருக்கும் பொழுது, சரி 3வது நாளாவது சரி ஓகே ஒரு பிஸ்கட்ட வாங்கி சாப்பிடுவோமேன்னு தோணும். இல்லையா? சாக்லேட்ட சாப்பிடுவோம், பிஸ்கட்ட சாப்பிடுவோம் ஏதாவது ஒன்று தோணும். அப்ப நீங்க கடைக்கு போவீங்க. ஆனா அங்க வாங்கியல அது ஒண்ணும். அப்படி வாங்கினாலும் அதுக்கு முட்டை இருக்கும். ஏன்டா கூடுதலா பிஸ்கட்டுக்கு, சாக்லேட்டுக்குள்ள, கேக்குக்குள்ள, பானுக்குள்ளயும் முட்டை இருக்கும். அந்த பிரச்சனையால நாங்க யோசிக்கணும் என்ன எத சாப்பிடலாம், எத சாப்பிடலாம்ன்னு. அதுக்கு ஜெலட்டின் கூட இருக்குல்ல. சரி ஒரு நாள் வந்து ஓகே வீகன்ன்னு போட்டிருக்காங்க. இப்ப கூட வீகன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு தானே. அப்ப சரி அதுல முட்டை இருக்காதான்னு நான் எடுத்து வைக்க போனேன். எடுத்து வைக்க போகேக்க, சரி இல்ல இதுக்கு என்ன போட்டிருப்பாங்க? முட்டைக்கு பதிலா என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்ப்போம்ன்னு சொல்லி திருப்பி பார்த்தேன் நான். அத அப்படியே புரட்டி போட்டு பார்த்தா, அதுக்கு எழுதியிருந்தது இதுக்கு முட்டை இருக்கலாம்ன்ட்டு. இந்த பிஸ்கட் வந்து வெகானுன்னு சொல்லினோம். ஆனா இந்த பிஸ்கட்டுக்கு முட்டை இருக்கலாம்ன்னு சொல்லினோம். இப்ப நான் எத நம்புறது? சரியா ஒரு பிஸ்கட் சாப்பிட வந்த எனக்கு இவ்வளவு பிரச்சனையா? இல்லையா? அப்ப சரி கூகுள்ட்டயே கேட்டு பார்த்தேன். இத நான் சாப்பிடலாமா? இல்ல பேசாம விடுறதான்னு. அது எனக்கு விளங்கப்படுத்துச்சு எப்படியாண்டா, இதுக்குள்ள வந்து பிஸ்கட் செஞ்சிருக்கணும். அதுக்கு முட்டை போடாம செஞ்சிருக்கணும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு முட்டை போட்டு செஞ்சிருக்கணும். இப்ப இந்த 2 மிஷினும் சுத்தேக்க, இங்க இருந்து அங்க ஏதாவது தெரிச்சுதா இருந்தா, சரியா? தெரிக்குமென்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனா அப்படி தெரிச்சுட்டால், அதுக்கு முட்டை இருக்குது என்று அர்த்தம். அதனால அதுக்கு முட்டை இருக்கலாம் என்ற ஒரு வரிய வீகன் என்ற ப்ராடக்ட்டுக்கு அந்த பின்பக்கத்துல போட்டிருப்பினும். சரி. இப்ப இவ்வளவும் நான் சொல்லிட்டேன். உண்மைய சொல்லணும்டா, அம்மா முட்டை போடாம ஒரு கேக் அடிச்சவ. இத பார்த்தோனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. சரி உங்களுக்கும் இந்த கதைய ஒருக்கா சொல்லிருவோமேன்னுட்டு சொல்லிட்டேன். இனி உங்களோட கருத்த பதிவேற்றுங்க. அதோட நீங்க ஜெர்மனில வேற ஏதாவது நாடுன்னா, அங்கேயும் இப்படித்தானா என்றத எனக்கு ஒருக்கா சொல்லிருங்க.